அரசாணை எண் 243 ரத்து செய்ய கோரி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த அரசாணையால் என்னென்ன பாதிப்புகள், இந்த அரசாணையை ஆசிரியர்கள் எதிர்க்க காரணம் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும். தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு செய்ய வேண்டும். ஆசிரியர்களுக்கு வேறு அலுவல் பணிகள் வழங்கக்கூடாது. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பல ஆண்டுகளாக போராடி வரும் சூழ்நிலையில் அரசாணை 243 ஆசிரியர்களை வஞ்சிக்கும் ஆணையாக உள்ளதாக பெரும்பான்மையான ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆகஸ்ட் 31 வரை எங்களுக்கு டைம் கொடுங்க கேட்டிருக்கார்கள். ஏற்கனவே அறிவித்த 12 அம்ச கோரிக்கை கூடுதலாக இந்த கோரிக்கை பண சார்ந்த கோரிக்கை என்னால் முடியாது என்று செயலர் தெரிவித்து விட்டார். அது அரசு கொள்கை முடிவு என்று தெரிவித்துள்ளார். அதனால் வருகின்ற 31க்குள்ளாடி இந்த நாங்கள் வைத்த கோரிக்கைகளை நிவர்த்தி செய்யாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக 31ஆம் தேதி நான் வருகின்ற ஆகஸ்ட் 31க்கு பிறகு நாங்கள் கூடி டிட்டோ ஜாக் 12 சங்கங்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். அவர்களின் கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்காத தமிழக அரசு தற்போது அரசாணை எண் 243 என்ற பெயரில் அவர்களின் மீது பேரிடியை இறக்கியுள்ளது. அதிலும் குறிப்பாக பெண் ஆசிரியர்களின் வளர்ச்சிக்கும் பணி உயர்வுக்கும் பணி நிலைப்புக்கும் முட்டுக்கட்டையாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசாணை 243 ரத்து செய்ய கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்தை 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி கொண்டுவரப்பட்ட அரசாணை எண் 243 படி நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவிகளுக்கு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் இருவரில் எவர் அந்த பதவிக்கு முன்னர் வந்துள்ளார்களோ அவர்கள் பதவி உயர்வு பெறலாம் என்பது இந்த அரசாணையின் மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது. பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டுமே நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவிக்கு பதவி உயர்வு பெற முடியும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு தகுதி வாய்ந்த தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இல்லை என்றால் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியராகலாம் என்ற நீண்டகால நடைமுறை விதிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது இடைநிலை ஆசிரியர்களுக்கு பெருத்த பாதிப்பினை திட்டமிட்டே ஏற்படுத்தியுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு வெளியிட்டுள்ள அரசாணை 243 மூலம் 80 விழுக்காடு எண்ணிக்கையில் உள்ள இடைநிலை ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். மாநில அளவில் முன்னுரிமை பட்டியல் அமல்படுத்தும் போது பக்கத்து ஒன்றியத்தில் பதவி உயர்வு வந்தால் கூட ஆசிரியைகள் செல்ல மாட்டார்கள். அதேபோல் மாறுதல் வாய்ப்பு வந்தாலும் ஆசிரியைகள் பணி முன்னுரிமைப்படி வேறு ஒன்றியங்களுக்கு செல்ல மாட்டார்கள். பதவி உயர்வு வேண்டாம் என்று பணி துறப்பு செய்யும் நிலைமைதான் உருவாகும் என கருதப்படுகிறது. இதனால் பல பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்களாகவே இருப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என கூறப்படுகிறது. 60 ஆண்டு காலமாக ஒன்றிய அளவில் இருந்த ஆசிரியர் முன்னுரிமை இந்த 243 அரசாணை மூலமாக மாநில அளவில் மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் பதவி உயர்வில் செல்லக்கூடியவர்கள் ஒரு ஒன்றியத்திலே காலிப்பணியிடம் அருகில் இருந்தால் கூட பதவி உயர்வை துறக்கக்கூடிய ஒரு நிலை. இது மாநிலம் முழுவதும் செல்லும் பொழுது பெண்ணாசிரியர்கள் பதவி உயர்வையே துறக்கக்கூடிய ஒரு நிலை. பொதுவாக
இந்த தொடக்க கல்வியில் இருக்கக்கூடிய இயக்குனரும் பள்ளிக்கல்வி இயக்குனரும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்களும் நம்முடைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் சங்கத்தினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது 12 அம்ச கோரிக்கைகளுக்கு உடன்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி தருவதாக அமைச்சர் உறுதியளித்ததாகவும் பல வாதங்களாகியும் கொடுத்த வாக்குறுதியை அமைச்சர் நிறைவேற்றி தரவில்லை எனவும் ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ ஸ்டேட் சீனியாரிட்டின்னு வரும்போது அது கிடையாது. பதவி உயர்வு அறவே இல்லை. நிறைய காலி இடங்கள் இருக்கிறதுக்கு ஏற்கனவே இந்த டெட் கேஸு காரணம். பதவி உயர்வுக்கு வேணுன்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இதுவாகிடுது. இந்த 243 அரசாணை ஆசிரியர்களை பெண் ஆசிரியர்கள் பதவி உயர்வில் செல்றதை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரே ஒன்றியத்துக்குள்ளே பதவி உயர்வில் வரதே பெண் ஆசிரியர்கள் போக விரும்புறதில்லை. இப்போ வேறு மாவட்டங்களுக்கு நான் எப்படி போவேன்? ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நலன் கருதி அரசாணை 243 ரத்து செய்து அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது.